விக்ரமாதித்ய ராஜா உஜ்ஜயினி ராஜ்யத்தை 2000 ஆண்டுகள் ஆண்டதா பல கதைகள் உண்டு. அவர் சிறப்பா எப்படியெல்லாம் ஆட்சி புரிஞ்சார் அப்படிங்கிறது தான் அந்த கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட கதைகளை தான் நாம இப்ப கேட்க போறோம். அந்த கதைகளை எத்தனை வாட்டி கேட்டாலும் புது பொலிவுடன் புத்துணர்ச்சியோட நமக்கு இருக்கும். வாங்க அந்த கதைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். விக்ரமாதித்ய ராஜாவோட கதைகளை கேட்கறதுக்கு முன்னாடி அவரோட கதைகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் பிரிவு, விக்ரமாதித்ய ராஜா உட்கார்ந்து சிறப்பா ஆட்சி புரிஞ்ச சிம்மாசனத்துல 32 படிக்கட்டுகள் இருந்ததாகவும் ஒவ்வொரு படிக்கட்டிலையும் 2 பதுமைகள் இருந்ததாகவும் ஆக மொத்தம் 64 பதுமைகள் அவருடைய சிறப்பான ஆட்சியை பற்றின பல கதைகள் கூறியிருப்பதாகவும் ஒரு பிரிவு சொல்கிறது. மற்றொரு பிரிவு, அவர் 6 மாத காலம் அரசை ஆண்டதாகவும் 6 மாத காலம் காட்டில் இருந்ததாகவும், அப்படி அவர் காட்டில் இருக்கும் பொழுது அவர் வேதாளத்துடன் உரையாடிய பல அறிவுபூர்வமான கதைகளை இன்னொரு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. நாம முதல்ல விக்ரமாதித்ய ராஜாவுடைய சிம்மாசனத்துல இருக்கிற 64 பதுமைகள் சொன்ன கதைகளை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். அந்த கதைகளை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த சிம்மாசனத்தை பத்தின பல தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் மற்ற கதைகள்லாம் நமக்கு சுலபமா புரியும். அதனால முதல் கதையா விக்ரமாதித்ய ராஜாவோட சிம்மாசன கதையை பார்ப்போம். வாங்க. விக்ரமாதித்தன் சிம்மாசனம். உஜ்ஜயினி ராஜ்யத்தை போஜராஜன் அப்படிங்கிற மன்னர் ரொம்ப சிறப்பா ஆண்டு வந்தார். அந்த மன்னர் தனது பரிவாரங்களோட அடிக்கடி காட்டுக்கு சென்று வேட்டையாடுவதை ஒரு வழக்கமா வச்சிருந்தார். அப்படி ஒரு நாள் அவரு காட்டுக்கு தன் பரிவாரங்களோட வேட்டையாட சென்றார். ரொம்ப நேரம் வேட்டையாடின பிறகு அவரும் அவரோட சகாக்களும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. அப்படி சோர்வடைந்த சமயத்துல அவங்க பக்கத்துல ரொம்ப அழகான ஒரு பழத்தோட்டம் இருந்ததையும் பார்த்தாங்க. அந்த பழத்தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு சோளக்கொல்லையும், அந்த சோளக்கொல்லையில ஒரு பரண் மேல அந்த தோட்டத்தினோட உரிமையாளர் சரவணப்பட்டமும் அமர்ந்திருக்கிறத பார்த்தாங்க. சரவணப்பட்டரும் அரசரையும் அவருடைய சகாக்களையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அப்போ அவரு அரசரையும் அவருடைய பரிவாரங்களையும் பார்த்து, நீங்க என் தோட்டத்துக்கு கண்டிப்பா வரணும், என் தோட்டத்துல இருக்க பழங்கள் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு களைப்பாறணும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டார். அதனால அரசரும் அவருடைய சகாக்களும் அவருடைய தோட்டத்துக்குள்ள வந்து பழங்களை சாப்பிட்டு இளைப்பாறினாங்க. சிறிது நேரம் இளைப்பாறின பிறகு ராஜாவும் அவரோட சகாக்களும் தோட்டத்திலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ பரண் மேல இருந்த சரவணப்பட்டர் கீழே இறங்கி வந்து கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் தோட்டத்துல இருக்க பழத்தெல்லாம் இப்படி நாசனம் பண்ணிட்டீங்களே. நீங்க எல்லாம் பெரிய ராஜா, நாட்டை ஆள்றவர், நாங்கெல்லாம் ஏழைங்க. தவறு ஏதாவது நடந்தா நாங்கெல்லாம் உங்ககிட்டதான் வந்து முறையிடுவோம். ஆனா நீங்களே தவறு செய்யறது நல்லா இருக்கா? எல்லா பழங்களையும் இப்படி நாசனப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டார். ராஜாக்கு ஒன்னும் புரியல. இவரு தானே நம்மள விருந்தோம்பலுக்கு அழைச்சி சாப்பிட சொன்னாரு, இப்ப இவரே இப்படி கூச்சல் போடுறாரே, கவலைப்படுறாரேன்னு சொல்லிட்டு ராஜாக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு. உடனே ராஜா என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க சரவணப்பட்டரே, நான் அரண்மனைக்கு போய் திரும்பின உடனே உங்களுக்கு தேவையான செல்வங்களை திருப்பி அனுப்புறேன், அது மூலமா நாங்க செஞ்ச நஷ்டத்தை நீங்க ஈடுபடுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட சரவணப்பட்டரும் கொஞ்சம் சமாதானம் ஆனார். ராஜாவும் அவங்களோட பரிவாரங்களும் தோட்டத்தை விட்டு வெளியேறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ கீழே இருந்த சரவணப்பட்டர் மறுபடியும் பரண் மேல ஏறினார். இவங்க எல்லாரும் வெளியேறத பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிட்டார். திருப்பியும் ராஜாவை கூப்பிட்டு, ராஜா, நீங்க ஏன் என் தோட்டத்தை விட்டு வெளியில போறீங்க? நான் தான் என் தோட்டத்துக்குள்ள வந்து என் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே இளைப்பாருங்கன்னு சொன்னனே, என் மேல ஏதாவது கோவமா உங்களுக்கு? நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செய்து என் தோட்டத்துக்கு வாங்க, வந்து என் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு இங்க இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ராஜாக்கு ஒன்னும் புரியல.
என்னப்பா இது, இப்பதான் நம்மள பார்த்து சத்தம் போட்டு வெளியில போன்னு சொன்னாரு, திருப்பிடியும் வான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருந்தார். அந்த குழப்பத்திலிருந்து வெளில வந்த ராஜா, சரி இவ்வளோ கெஞ்சி கூப்பிடுறாரே, ஒரு வாட்டி உள்ள போய்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகாக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு உள்ள போறாரு. அங்க போய் கொஞ்சம் திருப்பியும் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இளைப்பாடுறார். மறுபடியும் பரன் மேல இருந்த சரவணப்பட்டர் திருப்பியும் கீழே இறங்கி வந்து குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சார். ராஜா, நீங்க பண்றது நியாயமா? நீங்கெல்லாம் ராஜா தானே, என் பழத்தெல்லாம் இப்படி சாப்பிட்டு நாசனம் படுத்திட்டீங்களே, நான்லாம் இதை வச்சுதான் என் குடும்பத்தையே நடத்தணும், இப்படி நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாரு. ராஜாக்கு ஒன்னும் புரியல. இது என்னப்பா இது வம்பா போச்சு, நாங்க பாட்டுட்டு கிளம்பி வெளியில போறவங்கள கெஞ்சி கூத்தாடி உள்ள வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி சத்தம் போடுறாரேன்னு யோசிச்ச ராஜா, சரி சரவணப்பட்டரே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் திருப்பியும் அரண்மனைக்கு போறேன், அங்க போய் தேவையான செல்வங்களை அங்க இருந்து உங்களுக்கு அனுப்புறேன், அதை வச்சு நீங்க நஷ்ட ஈடுபடுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றார். சரவணப்பட்டரும் ஒரு வழியா சமாதானம் ஆகிறார். அப்போ அரசர் பக்கத்துல இருந்த மந்திரிக்கு ஒரு யோசனை வருது. மந்திரியார் சரவணப்பட்டரை பார்த்து, சரவணப்பட்டரே, நீங்க இந்த தோட்டத்தையும் சோழ கொள்ளையையும் கட்டி ஆள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பேசாம நீங்க இத அரசருக்கு வித்துருங்க, அரசரும் உங்களுக்கு நிறைய பொருளும் செல்வமும் கொடுப்பாரு, அதை வச்சுட்டு நீங்க உங்க வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. சரவணப்பட்டரும் அதை கேட்டு அதுக்கு ஒத்துக்கிறார். மந்திரியாரோட ஆலோசனை பிரகாரம் சரவணப்பட்டரும் அந்த தோட்டத்தையும் சோழ கொள்ளையையும் அரசருக்கு எழுதி கொடுத்துடுறார். அதை எழுதி வாங்கின பிறகு மந்திரியார் அரசர்கிட்ட ஒரு யோசனை சொல்றார். அரசரே, எனக்கு என்னவோ இந்த பரன் மேலதான் சந்தேகமா இருக்கு. சரவணப்பட்டர் பரன் மேல இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் பரன்ல இருந்து கீழே இறங்கும் போது ஒரு மாதிரியாகவும் நடந்துக்கிறாரு. அதனால இந்த தோட்டத்தை முழுவதையும் நம்ம சீரமைச்சிட்டு இந்த பரனை நீக்கிட்டு இந்த பரன் கீழே இருக்க இந்த நிலத்தை தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றார். அந்த யோசனையும் சரியா இருக்கிறதுனால அரசரும் அதுக்கு ஒத்துக்கிறார். உடனே தோட்டத்தை சீரமைக்கிற வேலைகள் எல்லாம் நடக்குது. பரனையும் நீக்கிட்டு அதுக்கு அடியில் இருக்க நிலத்தை தோண்டி பார்க்கறாங்க. தோண்டனா அங்க ஒரு பெரிய சிம்மாசனம் நவரத்தினங்களால ஜொலிக்குது. அப்படிப்பட்ட சிம்மாசனத்துல 32 படிக்கட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு படிக்கட்டுலயும் 2 பதுமைகள், ஆக மொத்தம் 64 பதுமைகள் இருக்கு. அதை பார்த்த உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அரசர் அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி புரியறதுக்கு ஆசைப்பட்டு அந்த சிம்மாசனத்தை அரண்மனைக்கு கொண்டு வரார். அதற்கு நல்ல நேரம் குறிச்சு அந்த சிம்மாசனத்தை பிரதிஷ்டை பண்றார். அப்புறம் அந்த சிம்மாசனத்துல ஏறி ஆட்சி புரிய முதல் படிக்கட்டுல எடுத்து கால் வைக்கிறார். அப்போ முதல் படிக்கட்டுல இருக்க முதல் பதுமையான ரஞ்சித பதுமை போஜராஜனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. போஜராஜ மன்னரே, நீர் எப்படி இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி புரியலாம்? இது எமது அரசர் விக்ரமாதித்த ராஜா ஆட்சி புரிந்த சிம்மாசனம் அப்படின்னு அதட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. எமது அரசர் 56 தேசங்களை கட்டி ஆண்டவர். அந்த தேசத்து சிற்றரசர்கள் எல்லாம் எமது அரசர் கீழே அடிபணிந்து வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அரசர் ஆண்ட சிம்மாசனத்தில் நீங்கள் எப்படி அமரலாம் என்று அதட்டி கூச்சல் போட்டது. போஜராஜனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. விக்ரமாதித்த ராஜாவா? அப்படியா? அப்படிப்பட்ட ராஜாவை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதே. அவரை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்கிறாயா பதுமையே அப்படின்னு அந்த பதுமை கிட்ட அவரும் கேட்கிறாரு. அந்த பதுமையும் விக்ரமாதித்த ராஜாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. அதோட இந்த கதை, சிம்மாசனத்தை பத்தின கதை முடியுது. நம்ம விக்ரமாதித்த ராஜாவை பத்தின ரஞ்சித பதுமை சொல்ற கதையை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.